ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ரோகிணி பண்ணுறதையெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு திரும்பவும் ஹெல்ப்புக்காக மீனாவையும் ஸ்ருதியையும் கூட்டு சேர்க்கறதுக்காக வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ன உடனே வீட்டில் விஷயம் தெரிஞ்சதுக்கு யார் காரணம் அப்படின்னு முழுசாக தீவிரமாக விசாரிக்காமலே மீனா தான் சொல்லியிருப்பா, அவளுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்ன உடனே அவங்க அதை வச்சு முத்துக்கிட்ட சொல்லி, முத்து தான் இந்த வீட்டில் வந்து பிரச்சனையை பண்ணிட்டாரு, என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் மீனாவை போகிற போக்கில் மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி பண்ணுறதையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் திரும்பவும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், மனோஜோட நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி புது ட்ராமாவை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரோகிணி. ஸோ அவங்க எந்த லெவலுக்கு எப்படி வேணாலும் போய் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் ஸ்ருதியையும் மீனாவையும் கூட்டு சேர்க்க வராங்க ரோகிணி அப்படின்னு தான் ஏதோ பெரிய வில்லங்கத்தை வந்து அவங்களுடைய தலையில் கட்டுறதுக்காக ரோகிணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ தானே ஏற்கனவே அவங்க வீட்டை விட்டு போகும்போது மீனாவை கோத்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களையும் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் நாம் போடுற பிளானில் பிரச்சனை உண்டாச்சு அப்படின்னா ரோகிணி ஸ்ருதியையும் மீனாவையும் அப்போ தானே மாட்டி விட முடியும். அதுக்கு தான் இந்த ரோகிணி அவங்கள கூட்டு சேர்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ரோகிணியோட கேரக்டர் தெரிஞ்சதுனால அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடியாதுன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுறாங்க. அப்படியே மீனாவையும் ஸ்ருதியையும் சாப விட்டுட்டு போகிற மாதிரி நீங்கள் மட்டும் எப்பயுமே உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இதில் ஸ்ருதிக்கு கோவம் வருது. வாயை மூடுங்க ரோகிணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பீங்க, காரியம் ஆன உடனே காலை வாரி விடுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்ன உடனே இப்போ ப்ளீஸு என்ன எப்படியாச்சும் என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போது நாங்கள் முடியாதுன்னு சொன்ன உடனே எங்களையே சாப விடுற மாதிரி எங்களோட ஹஸ்பண்டும் நாங்களும் சேர்ந்துருக்க மாட்டோம், பிரிஞ்சிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்களா? பார்த்தீங்களா, உங்களோட சுயரூபம் இப்போத்துலேருந்தே தெரியுது. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா எங்களோட நிலைமை என்ன அப்படின்றத இப்போ நீங்கள் பேசுகிற விதத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, உங்ககிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆண்டி எங்கள் மேலே கோவப்படுவாங்க அப்படின்னு தான் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா அங்கேருந்து ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. இவங்களால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை, இந்த விஷயத்தில் இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போயிட்டதுக்கப்புறமா தான் மீனா கிட்ட ஸ்ருதி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா மீனா, இந்த ரோகிணி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு, பாம்புக்கு போய் பால் வாத்த மாதிரி இவளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஆமாம் ஸ்ருதி, கிறிஷ்காக நான் யோசிச்சு இதை பண்ணேன், இவளுக்காகவும் ஒன்றும் கிடையாது, இவளோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு இவளோட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே எனக்கு நான் பல நாள் பார்த்துட்டேனே அப்படின்ற மாதிரி தான் மீனா சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்த நீங்கள் எப்போவாச்சும் நடுவுலையாச்சும் இந்த விஷயத்த நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் மீனா. நீங்கள் அப்படி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சோ முதல்ல நீங்கள் சொல்லாததுனால தான் விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ரோகிணி உங்களை மாட்டி விட்டுட்டு போயிட்டா. அப்படி இந்த விஷயம் உங்களுக்கே முதல்ல தெரிஞ்சு நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருந்தா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. ரோகிணி தான் கெட்டவளாகி அவள் தான் வெளியில் போயிருப்பா, நீங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்க மாட்டீங்க. இப்போ முத்துவுக்கும் உங்களுக்கும் தான் தேவையில்லாத வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஸ்ருதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. என்ன பண்ணுறது, அது என்னுடைய நேரம் அப்படி ஆயிடுச்சு, அவரும் என்னை இன்னும் புரிஞ்சிக்கல, கண்டிப்பாக அவர் என்னை புரிஞ்சுப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நடந்தது என்ன, நான் எதுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்றத ஆள் மனசுலேருந்து யோசிக்காமல் கோவத்தில் நான் அவர்கிட்ட விஷயத்த சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்ற கோவத்தில் அவர் இப்படிலாம் நினச்சிட்ருக்காரு. ஆனால் கண்டிப்பாக நான் எதுக்காக அப்படி பண்ணேன், கிருஷ்காக அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்தாவே அவருக்கு நல்லாவே புரியும் அவருடைய குணம் என்ன அப்படின்றது, என்னை வந்து அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி மீனா கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறாங்க. ரொம்ப லக்கி மீனா, நீங்கள் இந்த அளவுக்கு முத்து மேலே நம்பிக்கையும் வச்சுருக்கீங்க, அவர் எப்போ எப்படி நடந்துப்பார் அப்படின்றதையும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு கப்பல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நாம் இந்த ரோகிணி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவள் அடுத்து என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருப்பாள், தயாராகவும் இருப்பாள். நீங்கள் சொன்ன மாதிரி அவளுடைய டார்கெட் வேறு என்னமோ இருக்குது, அதனால தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அப்படி என்ன அவள் பிளான் போட்டு வச்சுருக்கான்னு தெரியலை. அந்த வீட்டில் மனோஜோட திரும்பவும் சேர்ந்து வாழ்றதுக்காக என்னமோ ரோகிணி பெருசாக பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது, அதுக்கு தான் நம்மளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க ஸ்ருதி அப்படின்னு மீனாவும் புரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் என்ன பண்ண போகிறான்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க.
அதுக்கப்புறமா ரோகிணி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்களுமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே முத்து நடந்த விஷயங்கள மனசளவில் புரிஞ்சுக்கிட்டு மீனா மேலே எந்த ஒரு கோவமும் இல்லாமல் மீனா கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலையும் கூட மீனா கிட்ட நான் உன்னை புரிஞ்சுக்காம உன் மேலே கோவப்பட்டிருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமாமா தப்பு பண்ணதுன்னா அதுக்கான தண்டனையே நான் இவ்வளோ நாள் அனுபவிச்சிட்டேன். அதாவது விஷயம் தெரிஞ்ச கொஞ்ச நாள்லயே நீங்கள் என்னை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பண்ண தப்புக்கான தண்டனையாக அதை ஏற்றுக்கிட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வீட்டுக்கு இனி நான் துரோகம் பண்ணாமல் நான் கண்டிப்பாக இருப்பேன் மாமா. நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லவும் அப்போ தான் முத்துவுமே சாரி மீனா நானுமே உன்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு விடுங்க. என் மேலே கோவப்பட திட்டவும் உங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? அப்படி இருந்தால் கூட எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு மயக்கம் போட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ன உடனே என்னை பார்க்க நீங்கள் ஓடோடி வந்தீங்க இல்லையா, அதுவே எனக்கு போதும். அதுலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டுங்க நீங்கள் என் மேலே எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் மரியாதையும் வச்சுருக்கீங்க அப்படின்றத அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறமா இங்கே கிருஷை குட்டிக்கிட்டு கிருஷோட பாட்டி ரோகிணி இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரோகிணி ஆல்ரெடி ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி போய் கிருஷ்ண நின்ற உடனே ஓடி போய் குடுகுடுன்னு அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களோட அம்மா முகத்தை பார்க்குறாங்க, அவங்க அம்மா ரோகிணியோட முகத்தை பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் உட்காடுறாங்க. கல்யாணி என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, மா இதுக்கெல்லாம் காரணம் நீ கூட்டிகிட்டு வந்த வினதாமா அப்படின்னே சொல்லவும், என்னம்மா வந்த உடனே என் மேலே பழைய போடுறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. என்ன பின்ன என்னம்மா நான் அத்தனை தடவை படித்து சொன்னேன். கிருஷோடைய பெருமை பெருப்பா இங்கே வந்தால் அவங்கள கிருஷை கூட்டிகிட்டு போய் பார்க்க விடாத, அவங்க கிட்ட பேசாத, கான்டாக்ட் வச்சுக்காத அப்படின்னு எனக்கு பண்ண துரோகத்துக்காக மன்னிப்பு கேட்குறாங்க, மண்ணாங்கட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க கிருஷை கூட்டிகிட்டு போனேன். அந்த சமயம் முத்து அதை பார்த்து அவனுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அவங்க மூலியமா முத்து அடிக்கடிக்க சவாரி போய்கிட்டே இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதுனால தான் நீ அவங்கள இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஏற்கனவே கிருஷ்ணனி கோயிலுக்கு அவங்கள பார்க்க கூட்டிகிட்டு போனதுனால முத்துக்கு சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு. இப்போது அதிகமாக க்ளோஸ்அப்பில் இருந்ததுனால அவங்க மூலிமா என்னோட விஷயம் தெரிய வந்து முத்து வீட்டில் வந்து சொல்லியிருக்கான். மீனா கூட இந்த விஷயத்த சொல்லலை. நான் கூட முதல்ல அவள் தான் முத்துக்கிட்ட சொல்லி இப்படி பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது கிடையாது, உன்னால தாம்மா இந்த பிரச்சனையே. என் வாழ்க்கை முதல்ல நாசமாக போனதுக்கும் காரணம் நீ தான். இப்போ என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண கல்யாணி, அவங்க திருந்தி மன்னிப்பு கேட்டு கிருஷாவும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மனநிலையில் வந்து நிற்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. என்னம்மா அவங்க பண்ணதெல்லாம் மன்னிச்சுட்டு மறந்துட்டு நான் கிருஷா அவங்க கூட அனுப்புவேன் நீ எப்படி நினச்சே அப்படின்னு. அதான் முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுல்ல கல்யாணி, விடு அப்படின்னு. ப்ளீஸ்மா போதும், இதுக்கு மேலேயும் நீ பேசாத, உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் கிருஷா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா ஏம்மா பாட்டியை திட்டிகிட்டு இருக்கீங்க, அதான் முத்து அங்கிளுக்கு வீட்டில் எல்லாருக்குமே நீ தான் என் அம்மானு தெரிஞ்சு போச்சு இல்லைம்மா, அப்புறம் ஏமா நம்ம இங்கே இருக்கோம், நம்ம அங்கே போகலாமா? இப்போ கூட நாங்கள் வரும்போது முத்து அங்கிளையும் தாத்தாவையும் பார்த்துட்டு தான் வரோம். அவங்கக்கிட்ட கூட கேட்டேன் நான் அந்த வீட்டுக்கே வரேன் அப்படின்னு. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. நீயும் நானும் அந்த வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னு எவ்வளவோ கேட்டேன் தாத்தா கிட்ட. தாத்தா எதுவுமே சொல்லலை. பாட்டி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாம் அங்கே போகலாமாம்மா, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா என்ன சொல்கிறான் இவன், நீ அந்த முத்துவையும் அங்கிளையும் போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு மன்னிப்பு கேட்டு பண்ண பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பாச்சு கேட்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீ மன்னிப்பு கேட்ட உடனே என்ன அவங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்களே, என்ன உன்னைதான் கேவலமாக திட்டிருப்பாங்களே அப்படின்னு. திட்டினாங்க தான், என்ன பண்ணுறது, இப்போவாச்சும் மன்னிப்பு கேட்கலன்னா பின்னாடி போய் நான் நின்னேன் அப்படின்னா உங்கள் பொண்ணோட விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறமா கூட நீங்கள் வராமே தலைமறைவாக இருந்துட்டீங்களே, எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்களே அப்படின்னு இதனால் திரும்பவும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதனால தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட போதில்லை. இங்கே பாருமா, எல்லாருமே என்ன அந்த அளவுக்கு கேவலமாக திட்டி துரத்தி விட்டுட்டாங்க. ஆண்டி அந்த அளவுக்கு கோவமாக இருக்காங்க. மனோஜ் கிட்டேருந்து எனக்கு இப்போ விவாகரத்து வாங்கி தர போகிறேன் அப்படின்னு ஆண்டி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கான முயற்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்போ லாயரை பார்த்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன கல்யாணி என்ன பண்ண போகிற, எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக அதை மட்டும் பண்ணு, திரும்பவும் அந்த குடும்பத்தை ஏமாத்துறானோ ஏதோ போய் சொல்கிறேன்னு சொல்லி நீ பிரச்சனையில் மாட்டிக்காத, இதுக்கப்புறம் உண்மையை சொல்லி நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரோகிணி வந்து அவங்க பாட்டுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவும் ரோகிணி அதே தான் பண்ண தயாராக இருக்காங்க. ஸோ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இப்படி வர கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அந்த வீட்டில் எல்லாருமே கோவப்படுவாங்க அப்படின்றது யாருமே வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அதே மாதிரி தான் இந்த ரோகிணியும் பண்ணிகிட்டு இருக்காங்க.
மனோஜ் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் வாழ போகிறாங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும்ல. தேவையில்லாத பழைய போட்டுட்டு அந்த வீட்டுக்கு போனால் எல்லாருமே வழக்கம் போல் கோவத்தோடையும் வெறுப்போடையும் தான் இருப்பாங்க அப்படின்றது ரோகிணிக்கு புரியாமையே மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நடந்துட்டுருக்காங்க. என்ன அப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே ரோகிணி வந்தால் அவங்களோட ராஜாங்கம்மா அவங்க சொல்கிறது தான் சட்டம் நடக்குமா என்ன? அதை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்குறாங்களா? ஏற்கனவே நீ பணக்காரின்னு போய் சொன்னதுக்கே விஜயா அந்தளவுக்கு கோவப்பட்டு உங்ககிட்ட நாள் கணக்காக பேசாமல் வருஷ கணக்கில் பேசாமல் அந்த கொட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பண்ணி நீ அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமும் உன்னை யாராச்சும் ஏற்றுப்பாங்களா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்குறாங்களா? இந்த ரோகிணி கேவலமான முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே ரோகிணியோட வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இது எல்லாமே அந்த சிந்தாமணி கொடுத்த ஐடியா தான். ஸோ மீனா அதாவது ரோகிணியவே முட்டாள ஆக்கிக்கிட்டு அந்த வீட்டை நாம் எழுதி வாங்கணும், அதுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிந்தாமணி ஒரு பிளான் போட்டு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது புரியாதா வில்லனோட சேர்ந்து போய் ரோகிணி கூட்டு சேர்ந்துருக்கு. அது கொஞ்சம் கூட அதுக்கு புரியவே மாட்டேருந்து. எதுக்குடா நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாசம் காட்டுறாங்க? ஏற்கனவே அந்த மீனா மேலே அவங்களுக்கு கோவம், அதனால் இப்போ அந்த வீட்டிலேருந்து நம்மளை துரத்தி விடுறதுனால நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க முட்டாள்தனமாக நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இதனால் ஒரு காரியம் ஆகணும். அதனால தான் ரோகிணியை இப்படி பொத்தி பாதுகாக்கிற மாதிரியும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்றத யோசிக்காத போகிறாங்க. வில்லனுக்கே அதாவது அந்த வீட்டில் எல்லாருக்குமே தண்ணி காட்டின இந்த ரோகிணிக்கு சிந்தாமணி இப்போ தண்ணி காட்ட போகிறாங்க. இவ்வளோ வில்லத்தனமாக இருந்துக்கிட்டு இதை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க நம்ம ரோகிணி. ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரி ரோகிணி தடுமாறதுனால தான் எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. ஸோ வித்யா சொன்ன மாதிரி எந்த ஒரு துரும்புச்சீடு கிடைச்சாலையும் அதை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதான் ரோகிணி. ஆனால் இந்த விஷயத்தில் மீனாவுக்கு எதிரி சிந்தாமணி அப்படின்றதுனால அவங்களுக்கு சின்ன டவுட் கூட இது வரைக்கும் ரோகிணிக்கு வந்தது கிடையாது, வரவும் இல்லை. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிந்தாமணிக்கு தண்ணி கட்டிட்டு போயிடுவாங்க நம்ம ரோகிணி. அப்படிப்பட்ட கேடி தான் நம்ம ரோகிணி இப்போ மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக இந்த சிந்தாமணி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதை வச்சு பல மடங்கு நாம் ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரோகிணி நினச்சிட்ருக்காங்க. இப்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டு சொன்னதும் அவங்க அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன கல்யாணி சொல்கிற நீ அப்படின்னு. கிரிஷ் நீ முதல்ல உள்ளே போய் படிச்சுட்டு நான் பாட்டிக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு. சரிம்மா நம்ம அந்த வீட்டுக்கே திரும்பவும் போயிடலாமா அப்படின்னு சொல்லவும், போகலாம் கிரிஷ், அந்த வீட்டில் இனி நாம் அங்கே போனால் யாரும் கோவப்பட மாட்டாங்க. நம்ம பண்ண தப்புக்காக முதல்ல கோவப்படுவாங்க தான், ஆனால் இனி திட்ட மாட்டாங்க. நீயும் நானும் ஒளிவு மறைவா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். அதுக்கு தான் அம்மா இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ உள்ளே போகிறியா அப்படின்னு கிரிஷ் கிட்ட சொல்லவும் கிருஷிமையா அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. என்ன கல்யாணி பையன்கிட்ட இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. அம்மா நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன்? அந்த வீட்டுக்கு நானும் கிருஷ்ணும் போக போகிறோம் தானே, அதுக்கு தானே நான் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னம்மா நான் நிரந்தரமாகவே அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன், இனி அந்த வீட்டிலேருந்தே என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நீ கூட நினைக்கிறியா என்ன அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்புறம் என்னம்மா கிருஷ்கிட்ட நான் சொன்னது நடக்கும், அந்த வீட்டுக்குள்ளே நானும் கிருஷ்ணும் டேரெக்டாகவே போவோம், இதுதான்மா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீ சொல்கிறத நடக்கணும்னு தான் நானுமே ஆசைப்படுறேன் ரோகிணி, அதுக்கு வழி இல்லாமே போக போதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக நடக்குமா, அதான் நான் இப்போ சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், அந்த வீட்டு ஆளுங்க மேலே, என் அத்தை மேலேயும் என் புருஷன் மேலேயும் அப்படின்னு. என்ன சொல்கிற நீ, எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா மனோஜி இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு இதையே காரணமாக வச்சு அவர் குடிச்சிட்டு வந்து என்னை சித்திரவதை பண்ணுறாரு, என் மாமியார் என்னை கொடுமை பத்துறாங்க, நான் ஏழை வீட்டு பொண்ணு, வரதட்சணை கேட்டு என்னை கொடுமை பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னலாம் நான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது வரும். இதை வச்சு அவங்க என்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு பார்ப்பாங்க. மனோஜ்கிட்டேருந்து எனக்கு விவாகரத்து வாங்க அவங்க தயங்குவாங்க அப்படின்னலாம் ரோகிணி சொல்லுவோம். ரோகிணி நீ அதாவது கல்யாணி நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியே இல்லை. இங்கே பாரு, இப்படி பேசுகிறதெல்லாம் நீ வாஸ்தவம் தான், ஆனால் முத்து அந்த வீட்டில் இருக்காரு, முத்துவும் மீனாவும் இதெல்லாம் நடக்கவே விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் நீ பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் உண்மை இல்லை பொய் அப்படின்றத அவங்க நிரூபிக்க என்ன வேணாலே பண்ணுவாங்க அப்படின்னு. அதையும் தான் பார்க்குறேனேம்மா, முத்து மேலேயும் மீனா மேலேயும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். ஏன்னா இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரியும், அவளும் இதுக்கு ஒரு காரணம் தானே. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்காம அவசரப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டு அவளுக்கு பயந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருக்கேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவ்வளோ அனுபவிக்கணும்ல. அந்த வீட்டில் முதல் எதிரியாக இருக்கிறது எனக்கு மீனாவும் முத்துவும் தான், அவங்க மேலேயும் சேர்த்து தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க.
இல்லை ரோகிணி, நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கிறதுக்காக திரும்பவும் ஏதோ பண்ணுற அப்படின்ற மாதிரி கல்யாணி சொல்லிட்டு, அதாவது அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு இருக்கவும், அப்போது இங்கே பாருமா, உனக்கு இங்கே இருந்து கிருஷா பார்த்துக்க முடியும், இந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நீ நினச்சேன்னா அமைதியாக நான் சொல்கிறதுக்கு மட்டும் தலையாடிக்கிட்டு எனக்கு சாதகமாக பேசிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்டு கேஸுன்னு என் கூட அழிஞ்சிட்டு, அப்படி இல்லைன்னா நான் கெட்டு போனால் என்ன அப்படின்னா என் கிருஷி என்கிட்ட விட்டுட்டு நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு ஊருக்கே கிளம்புமா, என் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ நாளாக நீ ஹெல்ப் பண்ணி தான் நான் இருந்தேன்னா என்ன அப்பப்போ கிருஷியை பார்த்துக்கிட்டேன், இது வரைக்கும் போதுமா, அதான் இப்போ நான் யாருக்கும் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லைல்ல, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. எங்க பாரு கல்யாணி, ஏன் கோவப்படுறேன், அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கணும், ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கை நல்லபடியாக சரியாகும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா உட்காரு அப்படின்னு. இப்போது சமைக்கணும்ல, ஏதாச்சும் பண்ணணும்ல, கிருஷி டூர்லேருந்து அப்படியே வந்திருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமே அப்படின்னு இங்கே சிந்தாமணி ஆண்டி எல்லா ஏற்பாடும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, கிச்சன் அங்கே இருக்குமா, பொருளெல்லாம் கூட அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, கிருஷ்க்கு என்ன செய்ய முடியுமோ அதை போய் செஞ்சு கொடு, வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுமா, நான் போய் கூட காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. பரவாயில்ல கல்யாணி, நானே போய் பக்கத்தில் தானே இருக்குது கடைலாம், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முருகன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வித்யா கிட்ட சில வார்த்தைகளும் பேசுகிறாரு. ஏன் வித்யா, நீ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்கிட்டையும் சொல்லலை, முத்துக்கிட்டையும் சொல்லலை, பாத்தியா, அப்படி ரோகிணிக்கு நாம் ஹெல்ப் பண்ணியிருந்தா முத்தாண்ணா எவ்வளோ கோவப்பட்டிருப்பாரு அப்படின்னு. இன்றைக்கி நம்ம சிஸ்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு வந்ததுக்கே அவர் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கோவப்பட்டு பேசினாரு அப்படின்னு. அதனால தான் நீ விஷயத்த சொல்லியிருக்கணும், இந்த விஷயத்தில் உன் மேலே கூட எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் ப்ளீஸ் முருகன், மீனா மாதிரி அதாவது முத்து மாதிரி மீனா மேலே கோவப்பட்டு அவர் பேசுகிற மாதிரி நீங்கள் என் மேலே கோவப்பட்டு பேசுகிறாதீங்க, எனக்கு அவர் ஃப்ரெண்டாக போயிட்டா அவர் என்ன பண்ணுறது, ஆனால் உங்களை என்னைக்கு நான் பார்த்தனோ, நீங்கள் என்னைக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்போவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்போ அவகிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறதுனால தான் அவள் அடுத்து மகேஸ்வரியோட வீட்டுக்கு போனால். ப்ளீஸ் முருகன், என்னை தப்பாக நினைக்காதீங்க, என்கிட்ட கோவப்படாதீங்க, மீனா தாங்கிக்கிற அளவுக்கு என்னால் தாங்கிக்க முடியாது, ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், நமக்கு கல்யாணம் ஆகி கூட இப்போ தான் கொஞ்சம் நாள் ஆகுது, அவளால் நம்மளுக்குள்ளே இனி பிரச்சனை வேண்டாம், அவள் தான் இனி போயிட்டால, வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சுல, அவளாச்சு இனி அவள் வாழ்க்கை உண்டாச்சு, நான் இனி அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல, ஏன் அன்றைக்கி நீங்கள் சொன்னதுனால அவளை வீட்டுக்குள்ளே கூட சேர்க்காம அனுப்பிட்டல, இனி நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன் முருகன் அப்படின்லாம் சொல்லவும். சரி போனால் போகட்டும்னு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன், இனி ரோகிணியோட ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முருகன் சொல்கிறாரு. வித்யாவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பழைய எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் மீனாவை மன்னிச்சுட்டு அவரும் மீனா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து இந்த ரோகிணி எடுத்துக்கிற முடிவு தான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்லாம் வீட்டுக்கு போனால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, இவங்க எல்லாரும் நடந்த விஷயத்த மறந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆனால் இந்த ரோகிணி அடுத்தடுத்து பெரிய பிரச்சனையை கொண்டு வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.